ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது 8th தமிழ் இயல் 8 இலக்கணம் யாப்பு இலக்கணம் அப்படின்றது பார்க்கலாம். ஓகேவா? ரீடிங் வீடியோ தான் இருக்கும். ரீடிங் வேணுன்றவங்க மட்டும் பாருங்கள். யாப்பு இலக்கணம். பாவலர்கள் தம் உள்ளத்தில் தோன்றும் உயர்ந்த கருத்துக்களை பாடல்களாக படைக்கின்றனர். குறிப்பிட்ட வடிவத்தில் இலக்கணத்திற்கு உட்பட்டு எழுதப்படும் கவிதைகளை மரபு கவிதைகள் என்பர். இலக்கண கட்டுப்பாடுகளின்றி கருத்துக்கு மட்டும் முதன்மை கொடுத்து எழுதப்படும் கவிதைகளை புதுக்கவிதைகள் என்பர். மரபு கவிதைகள் எழுதுவதற்கான இலக்கணம் யாப்பு இலக்கணம் எனப்படும். யாப்பு இலக்கணத்தின்படி செய்யுளுக்கு உரிய உறுப்புகள் 6. அவை எழுத்து, அசை, சீர்தலை, அடி, தொடை என்பனவாகும். எழுத்து. யாப்பிலக்கணத்தின்படி எழுத்துக்களை 3ஆக பிரிப்பர். அவை ஆவன: குறில், நெடில், ஒற்று. குறில் உயிர்க்குறில், உயிர் மெய்க்குறில். நெடில் உயிர்நெடில், உயிர்மெய் நெடில். ஒற்று மெய்யெழுத்து, ஆயுத எழுத்து. அசை. எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது அசை. அது நேரசை, நிறையசை என இருவகைப்படும். குறில் அல்லது நெடில் எழுத்து தனித்து வந்தாலும் ஒற்றுடன் சேர்ந்து வந்தாலும் நேரசையாகும். ந, நம், நா, நாம் 2 குறில் எழுத்துக்கள் அல்லது குறில் நெடில் எழுத்துக்கள் இணைந்து வந்தாலும் அவற்றுடன் ஒற்றெழுத்து சேர்ந்து வந்தாலும் நிறையசையாகும். கட, கடல், கடா, கடாம். சீர். ஓர் அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவது சீர். சீர்களை ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், நாலசைச்சீர் என வகைப்படுத்துவர். தலை. சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதை தலை என்பர். முதல் சீரின் இறுதியிலும் வரும் சீரின் முதலிலும் உள்ள அசைகள் எவ்வகை அசைகள் என்பதன் அடிப்படையில் தலைகள் 7 வகைப்படும். அடி. 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது அடி ஆகும். அடி 5 வகைப்படும். தொடை. செயலில் ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையிலோ அமையும் ஒற்றுமையே தொடை ஆகும். தொடை 8 வகைப்படும். முதன்மையான தொடைகள் வருமாறு: ஃபஸ்ட்டு, முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை. 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை. இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்றி வர தொடுப்பது ஏபு. ஒரு பாடலின் இறுதிச்சீர் அல்லது அடியின் இறுதிப் பகுதி அடுத்த பாடலின் முதல் சீர் அல்லது அடியின் முதலில் வருமாறு பாடப்படுவது அந்தாதி தொடை. பாவகைகள். பா 4 வகைப்படும். அவை: வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. வெண்பா செப்பலோசை உடையது. அறநூல்கள் பலவும் வெண்பாவால் அமைந்தவை. ஆசிரியப்பா அகவலோசை உடையது. சங்க இலக்கியங்கள் பலவும் ஆசிரியப்பாவால் அமைந்தவை. கலிப்பா துள்ளல் ஓசை உடையது. கலித்தொகை கலிப்பாவால் ஆனது. வஞ்சிப்பா தூங்கல் ஓசை உடையது. இதோட தான் இந்த இயலுக்கான இலக்கண ரீடிங் வீடியோ முடிஞ்சு.